வெல்கம் டு மாடர்ன் மந்த்ராஸ். நான் உங்க பிபிகே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆல் இந்தியா சர்வீசஸ். சரியா? ஸோ உங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த மூணு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல இட் இஸ் 3 ஸ்டேஜ் ப்ராசஸ். சரியா? ஸோ 3 அடுக்குகள் கொண்டது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ், செகண்ட் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம். ஸோ இதுல குவாலிஃபை பண்றீங்க அப்படின்னா நீங்க அடுத்த பர்சனாலிட்டி டெஸ்ட் நேர்முக தேர்வுக்கு டெல்லிக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீசஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாம் ரெண்டுத்துக்கும் கம்பைன்டு ப்ரிலிம்ஸ் தான். சரிங்களா? சோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை விட ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஒரு 20 மார்க்ஸ், அதாவது ஒரு 10 கேள்விகள் வந்து நீங்க அதிகமா போடுற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஒரு 20 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் கட் ஆஃப்ல. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரெண்டுமே ஏஜ் வந்து கம்ப்ளீட்டட் 21 இயர்ஸ். சரியா? 21 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். சரியா? சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு அவங்க எனி டிகிரி தான் சொல்லிருக்காங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. வேற இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்க? ஒன்லி சயின்ஸ் பேஸ்டு டிகிரி. சரியா? சயின்ஸ் பேஸ்டு டிகிரி இருக்கவங்க மட்டும் தான் நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளையே பண்ண முடியும். சரியா? அப்ப இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஃபுல் க்ரௌட் வந்து காம்படிஷன் வந்து இங்க குறைஞ்சிருது. சரியா? அப்ப இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுல இந்த 20 மார்க் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். சோ இதுக்கு நீங்க மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். சோ இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம். சோ மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் இது வந்து 300 மார்க் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல இது ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான். அதுல பாஸ் மார்க் மட்டும் எடுத்தா போதும், அது உங்களோட ஃபைனல் மார்க்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல 300 மார்க்ஸ் இந்த இங்கிலீஷும் உங்களோட டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்றதுல எடுத்துப்பாங்க. சோ அதனால இங்கிலீஷையும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரல் நாலேஜ். இதுல எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் क्वेश्चन இருக்கும். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ், சோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரிலேட்டடா ஒரு பேப்பர் இருக்கும். சோ அதோட இதுவும் 300 மார்க். அதுக்கு அடுத்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் நம்ம இங்க சூஸ் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல்ல 2 பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனல் பேப்பருக்கும் 200 மார்க். சிவில் சர்வீஸ்ல நமக்கு 250 மார்க் இருக்கு, இங்க 200 மார்க் தான். சோ 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட். சோ டோட்டலா உங்களுக்கு மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1400 மார்க் வாங்கணும். சோ இதுல நீங்க ஒரு 650 மார்க் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம்ல டாப்பராவே வந்துடலாம். சரி, ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்கா வாங்கிடலாம். சோ இங்க 2022ல எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்தோட கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 584 மார்க் இருந்தது. சரியா? சோ என்னோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் எழுதிருந்தேன். சோ என்னோட மார்க் வந்து 583 மார்க். சோ ஒரு மார்க்ல வந்து நான் இன்டர்வியூ சான்ஸ் வந்து மிஸ் பண்ணேன். சரிங்களா? சோ இதான் மெயின்ஸ் எக்ஸாம். சோ இன்னொரு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரே சென்டர் தான். சரியா? ஏன்னா இது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஒரு 4-5 ஸ்டேட்ஸ் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு. சோ இப்ப இந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து தமிழ்நாடு மட்டும் தான் சென்டர். சோ நம்ம ஈஸியா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இதுல நிறைய வெளி ஸ்டேட்ல இருந்து பசங்க எல்லாம் நிறைய வர்றதே கிடையாது. இப்ப நம்ம ஊர்லயுமே யாரும் இதை பெருசா ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. பிகாஸ் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கும் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமுக்கும்
கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 55 to 60 டேஸ் தான் டைம் இருக்கும். இதுல ரெண்டு புது ஆப்ஷனல்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த எக்ஸாம வரதே இல்ல. பாஸ் பண்ணிடுவாங்க ப்ரிலிம்ஸ் நிறைய பேர், சரிங்களா. ஆனா இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறதே ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு காம்படிஷன்ங்கிறது வெரி லெஸ் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், சரியா, பாப்புலர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுல காம்பினேஷன் ரெண்டு ஆப்ஷன் எடுக்கணும். ஒன்னு வந்து ஜியாலஜி அண்ட் ஃபாரஸ்ட்ரி. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு காம்பினேஷன். இது ஜெனரலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனல். வேறஸ் இந்த அக்ரி பாட்னி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி கிராஜுவேட்ஸ் அண்ட் பாட்னி கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரியா. நீங்க அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்டோ இல்ல பாட்னி பேக்ரவுண்டா இருந்தீங்கன்னா நீங்க அக்ரிகல்ச்சரல் பாட்னி ஆப்ஷன் எடுத்துக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். இல்ல அதர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த ஜியாலஜி அண்ட் ஃபாரஸ்ட்ரி. 10 டேஸ் போதுமானது இந்த சிலபஸை படிச்சு நீங்க எக்ஸாம் எழுதுறது. இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10 நாள், இதுக்கு ஒரு 10 நாள் கம்ப்ளீட்டா சிலபஸா முடிச்சிடலாம், சரியா. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான வருது. ஸோ நீங்க இந்த அக்ரி அண்ட் ஃபாரஸ்ட்ரி காம்பினேஷன்ஸ்ல வந்து போட முடியாது, சரிங்களா. ஸோ அதனால ஏதாவது இந்த பேட்டர்ன்ல நீங்க எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ இதுல நீங்க குவாலிஃபை பண்ணிடுறீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் டெல்லிக்கு போகணும். ஸோ அதே யூபிஎஸ்சி தோல்பூர் ஹவுஸ். ஸோ இங்க 300 மார்க் இருக்கும், சரிங்களா. உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்டோட மார்க் வந்து இங்க 300 மார்க்ஸ். ஸோ இதுல உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் காம்பினேஷன் ஆஃப் அடிஷன் ஆஃப் மெயின்ஸ் மார்க் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு மார்க்ஸையும் கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுல நீங்க அந்த கட் ஆஃப் மார்க்ஸை ரீச் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வில் பி செலக்டட் டு ஆல் இந்தியா சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், சரிங்களா. ஸோ இதுல வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க, சரியா. நான் 2 டைம் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு இது ஜியாலஜி அண்ட் ஃபாரஸ்ட்ரி இந்த காம்பினேஷன் வந்து நம்ம ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு 10 டேஸ் இருந்தாலே நம்ம ஈஸியா படிச்சிடலாம். ஸோ இது சம்பந்தமா வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கிளாரிஃபை பண்றேன். அதுக்கப்புறம் இந்த நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.